எல்லாரும் காரு, பைக் அப்படின்னு ஓட்டியிருப்பீங்க. அத வேகமாவும் ஓட்டியிருப்பீங்க, ஸ்லோவாவும் ஓட்டியிருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கார ரொம்ப வேகமா ஓட்டி பாருங்க. ஒரு 100, 120, 140 அதே மாரி பைக்கையும் ஒரு 80, 100 அப்படின்னு வேகமா ஓட்டி பாருங்க. அப்படி ஓட்டுனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமா கவனிக்க வேண்டியது இருக்கும். ரோட்ல யாராவது குறுக்க வர்றாங்களா? இல்ல வந்து இங்க இந்த பக்கம் சைடு வாங்குறாங்களா? இந்த பக்கம் சைடு வாங்குறாங்களா? பின்னாடி யார் வர்றா? முன்னாடி வந்து போற வண்டி ஸ்லோவா வருதா? இல்ல வேகமா போகுதா? நம்ம சைடு எடுக்கலாமா? வேண்டாமா? இப்படி பல விஷயங்கள நம்ம ஒரே நேரத்தில கவனிக்க வேண்டியது இருக்கும். மைண்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப வேகமாவும் இல்லாம, ரொம்ப ஸ்லோவாவும் இல்லாம, நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு ஸ்பீடு, ஒரு மிதமான ஒரு ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா, அந்த ப்ரெஷர் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த வேகம் குறைவா நம்ம போகும்போது, முன்னாடி போற வண்டி நல்லா கண்ணுக்கு தெரியும். ரோடு நல்லா கண்ணுக்கு தெரியும். பின்னாடி யாராவது வந்தாலும் மெதுவா நல்லா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாரி இந்த பக்கம் லெஃப்ட்ல யார் வந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில சூழ்நிலை நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்றது நம்ம கண்ணுக்கு, நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி நம்ம என்ன வேகத்தில போயிட்டுருக்கோம் அப்படின்றதும் நல்லாவே தெரியும். இந்த கண்ட்ரோலிங் அப்படின்றதும் ரொம்ப இலகுவாவே இருக்கும். அதே மாரி தான் நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் சரி, அந்த வேலை உங்களுக்கு பழக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, பழக்கப்படாத வேலையா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மிதமான ஸ்பீட்ல செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் விழிப்புணர்வு நிலையோட எப்படி நம்ம கார்ல ஒரு மீடியமான ஸ்பீட்ல போனோம்னா, விழிப்புணர்வு நிலையில எல்லாமே தெரியுதோ, அதாவது சுத்தி இருக்கிற எல்லாமே தெரியுதோ, அந்த மாதிரி நீங்க எந்த வேலைய செஞ்சாலும், அந்த மீடியமான ஸ்பீட்ல ஒரு பயம், பதட்டம் இல்லாம ஃப்ளோ ஸ்டேட்ல வேலைய செஞ்சு பழகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலையில இருக்கிற நுணுக்கங்கள்லாம் தெரிய வரும். என்னென்ன புதுசா பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் தோணும். அதனால மனச அதிக வேகமா ஓட விடாதீங்க. பயம், பதட்டம் வேணாம். சரியான சீரான வேகத்தில எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. அந்த வேலை உங்களுக்கு அபரிவிதமான ரிசல்ட்ட குடுக்கும்.